மூட்டை எடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கேன் பீட்ரூட் காய போட. எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா நம்மளோட பீட்ரூட் எல்லாமே காஞ்சிடும். ஒரு 80 கிலோ காயிற வரைக்கும் இருந்தால் போகும். மேலே துணியில் காய போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட மொட்டை மாடிங்க அது. மூட்டையை தூக்க முடியலக்கா. ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் பீட்ரூட்டு. ஸோ பெயின்ஃபுல். ஆமாம், சரி ஓகே, டக்குன்னு காய போடுவோம். ஆனால் வெயில் எல்லாமே போயிடுச்சு. ஏதோ இடத்துல விரிச்சு விட்டுட்டு காய போட்டுக்கிறேங்க. ஃபுல்லாக காய போட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வச்சு மூடி வச்சு போட்டிருக்கேன். இதான் சாக்கு, கொண்டு வந்து சாக்கு இங்கே இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து சின்ன கிளிப்பாக தான் எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னுமே நம்ம சிவி ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். இது சாயந்தரம் 6 மணிக்கு வந்து மறுபடியும் எடுத்து வைக்கணும். சரிங்களா? காலையில் 8 மணிக்கு கொண்டாந்து போட்டோன்னா மறுபடியும் சாயந்தரம் 6 மணிக்கு மறுபடியும் கொண்டு போய் வைக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா அப்பளம் இப்படி பிடிச்சி உடைச்சோம்னா உடையணும். அப்போ தான் வந்து மிஷினில் அரைக்க கொடுத்தோம்னா அரைப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பவுடர் ஆக்கிறதுக்கு காய போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இன்னும் கிட்டத்தட்ட காஞ்சே நம்மளுக்கு வந்து நிறையா வேணும். சரிங்களா? காஞ்சதுக்கப்புறம் அந்த 80 கிலோ போட்டோன்னா ஒரு 40 கிலோ கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் எனக்கு. ஓகே கைஸ், மூச்சு வாங்குது. இந்த வீடியோ காய போட்டது உங்களுக்கு காட்டணுமேனு காமிச்சேன். நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா வெயில் அடிக்குது. இந்த மாதிரி 1 வீக் அடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடி பங்குனி மாதம் வந்து காய போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். எல்லாத்துக்கும் டாட்டா, பாய் பாய், see you.